வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 6 விரத்தானுஷ்டானம் விரதானுஷ்டானம் षष्ठः सर्गः आरावद् सर्गम् व्रतानुष्ठानं विरदानुष्ठानं गते पुरोहिते रामः स्नातो नियतमानसः सह पत्न्या विशालाक्ष्या नारायणमुपगमत् புரோஹிதர் கதே எழுந்தருளிய பின்னர் ராமஹ ஸ்ரீராமர் ஸ்நாத்தக ஸ்நானம் செய்து நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்து முடித்தவராய் நியத மானசக பகவத் தியானம் ஒன்றிலேயே ஈடுபட்ட மனத்தினராய் விஷாலாக்ஷ்ய மகா உத்தமியான பத்னியாசக தர்ம பத்னியோடு கூட நாராயணம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை உபாகம தொழுதார். புரோஹிதர் எழுந்தருளிய பின்னர் ஸ்ரீராமர் ஸ்நானம் செய்து நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து முடித்தவராய் பகவத் தியானம் ஒன்றிலேயே ஈடுபட்ட மனத்தினராய் மகா உத்தமியான தர்ம பத்னியோடு கூட ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தொழுதார். प्रगृह्य शिरसा पात्रीं हविषो विधिवत्ततः महत्ते दैवतायाज्यं जुहाव ज्वलिते नले. ततः அப்பொழுது ஹவிஷக ஹவிசிருக்கும் பாத்ரீம் பாத்திரத்தை சிரசா பிரக்ருஹ்ய சிரத்தில் எடுத்து வந்து மகத்தே மகத்தான தெய்வத்தாய தேவருக்கு ஜுவலித்தே கொழுந்து விட்டெரிகிற அனலே தீயில் விதிவத் சாஸ்திரோக்தமாய் ஆஜ்யம் ஆஜ்யத்துடன் கலந்த ஹவிசை ஜுகாவ ஓமம் செய்தார். அப்பொழுது ஹவிஸ் இருக்கும் பாத்திரத்தை சிரத்தில் எடுத்து வந்து மகத்தான தேவருக்கு கொழுந்து விட்டெரிகிற தீயில் சாஸ்திரோக்தமாய் ஆஜ்யத்துடன் கலந்த ஹவிசை ஓமம் செய்தார். शेषं च हवेशस्तस्य प्राश्याशास्यात्मनः प्रियं ध्यायन्नारायणं देवं स्वास्तीर्णे कुशेषं स्तरे. वाग्यत सह वैदेह्य भूत्वा नियतमानसः श्रीमत्यायत्तने विष्णोः शिष्ये நரவராத்மஜக சக்கரவர்த்தியாரின் திருமகனார் வைதேஹியா சக வைதேஹியாரோடு கூடவே தஸ்யே அந்த அவிஷக அவிஷினுடைய சேஷம் மீதியை பிராஷ்ய புசித்து ச அதன்மேல் ஆத்மனக பிரியம் தனது க்ஷேமத்தை ஆசாஸ்ய உத்தேசித்து நாராயணம் தேவம் ஸ்ரீமன் நாராயண தேவரை தியாயன் மனதில் ஆவாகனம் கொண்டு நியத்த மானசக பகவத் தியானம் ஒன்றிலேயே ஈடுபட்ட மனிதராய் வாக்யதக சாஸ்திர முறைப்படி திருநாமங்களை சொல்லுகின்றவராய் பூத்வா இருந்துவிட்டு விஷ்ணோஹோ ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய ஸ்ரீமத்தி ஸ்ரேயஸை அளிக்க வல்லதாய் ஆயத்தனே சந்நிதியில் சுவாஸ்தீர்ணே தன்னாலேயே பரப்பி கொள்ளப்பட்ட குஷ சம்ஸ்தரே தர்பசயனத்தில் சிஷ்யே திருப்பள்ளி கொண்டார். சக்கரவர்த்தியாரின் திருமகனார் வைதேகியாரோடு கூடவே அந்த ஹவிஷினுடைய மீதியை புசித்து அதன் மேல் தனது க்ஷேமத்தை உத்தேசித்து ஸ்ரீமன் நாராயண தேவரை மனதில் ஆவாகனம் கொண்டு பகவத் தியானம் ஒன்றிலேயே ஈடுபட்ட மனிதராய் சாஸ்திர முறைப்படி திருநாமங்களை சொல்லுகின்றவராய் இருந்துவிட்டு ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய ஸ்ரேயஸை அளிக்க வல்லதாய் சந்நிதியில் தன்னாலேயே பரப்பி கொள்ளப்பட்ட தர்பசயனத்தில் திருப்பள்ளி கொண்டார். ஏகயாமாவசிஷ்டாயாம் ராத்ரியாம் பிரதிவே புத்யசஹ அலங்கார விதிம் கிருத்ஸ்னம் காரயாமாச வேஷ்மனஹ. சஹ அவர் ராத்ரியாமிரவில் ஏகயாமாவசிஷ்டாயாம் ஒரு யாமம் பொழுது இருக்கும் நேரத்திலே
பிரத்திவிபுத்திய துயிலுணர்ந்து வேஷ்மணக திருக்கோயிலுக்கு அலங்கார விதியும் பெருக்கி நீர் தெளித்து கோலம் போடுகிற முதலிய ஏற்பாடு கிருத்ஸ்னம் எல்லாவற்றையும் காரையாமாச செய்வித்தார். அவர் இரவில் ஒரு யாமம் பொழுதிருக்கும் நேரத்திலே துயிலுணர்ந்து திருக்கோயிலுக்கு பெருக்கி நீர் தெளித்து கோலம் போடுகிற முதலிய ஏற்பாடு எல்லாவற்றையும் செய்வித்தார். தத்ர ஸ்ருண்வன் சுகவாச்சக சூத்தமாகத வந்தினாம் பூர்வாம் சந்தியாமுபாசீனோ ஜஜாபயத மானசः. தத்ர அப்பொழுது சூத்தமாகத வந்தினாம் சூத்தமாகத வந்தியர் எனும் கட்டியக்காரர்களின் சுகாஹா வாச்சக இனிய பாட்டுகளை ஸ்ருண்வன் கேட்டு பூர்வ சந்தியாம் சந்தியா தேவதையை உபாசீனக மனதிற்குள் ஆவாகனம் செய்து கொண்டு யத மானசக வேறெதிலும் மனதை செலுத்தாதவராய் ஜாப்ப காயத்ரி ஜபத்தை செய்தருளினார். அப்பொழுது சூத்த மாகத வந்தியர் எனும் கட்டியக்காரர்களின் இனிய பாட்டுகளை கேட்டு பூர்வ சந்தியா தேவதையை மனதிற்குள் ஆவாகனம் செய்து கொண்டே வேறெதிலும் மனதை செலுத்தாதவராய் காயத்ரி ஜபத்தை செய்தருளினார். துஷ்டாவ பிரணதச்சைவ சிரசா மதுசூதனம் விமலக்ஷௌம சம்பீதோ வாச்சயாமாச சத்விஜான். விமலக்ஷௌம சம்பீதகா வெண்பட்டு அணிந்தவராயிருந்த அவர் சிரசா பிரணதகா ஏவ முடி தாழ்த்தி நமஸ்காரம் செய்து கொண்டே மதுசூதனம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை துஷ்டாவ ஸ்தோத்திரங்களால் உள்ளம் குளிர செய்தார். ச அதன் பின்னர் த்விஜான் ச பிராமணர்கள் எல்லோரையும் வாச்சயாமாச ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார். வெண்பட்டு அணிந்தவராயிருந்த அவர் முடி தாழ்த்தி நமஸ்காரம் செய்து கொண்டே ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை ஸ்தோத்திரங்களால் உள்ளம் குளிரச் செய்தார். அதன் பின்னர் பிராமணர்கள் எல்லோரையும் ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார். தேஷாம் புண்ணியாக கோஷோத கம்பீர மதுரஸ்ததா அயோத்யாம் பூரயாமாச தூரிய கோஷானுநாதிதः. ததா அப்பொழுது தேஷாம் அவர்களின் புண்ணியாக கோஷக புண்ணியாக ஜப்ப கோஷமானது கம்பீர மதுரக கம்பீர மதுர துவனி உள்ளதாய் தூரிய கோஷானு நாதிதக தூரியம் எனும் வாத்தியத்தின் கோஷத்தோடு கலந்ததாய் அயோத்தியாம் அத்த அயோத்தி எங்கும் புரையாமாச நிறைந்து ஒலித்தது. அப்பொழுது அவர்களின் புண்ணியாக ஜப கோஷமானது கம்பீர மதுர துவனி உள்ளதாய் தூரியம் எனும் வாத்தியத்தின் கோஷத்தோடு கலந்ததாய் அயோத்தி எங்கும் நிறைந்து ஒலித்தது. கிருதோபவாசம் து ததா வைதேஹ்யா சஹ ராகவம் அயோத்யா நிலய ஸ்ருத்வா சர்வ பிரமோதிதோ ஜனஹ. அயோத்தியா நிலைய அயோத்தியாவாசிகளான ஜனக ஜனம் சர்வக எல்லாமும் தோ இவ்விஷயமாய் வைதேஹியா சக வைதேஹியாருடன் கூட ராகவம் ஸ்ரீராகவரே கிருத்தோபவாசம் உபவாச நோன்பை முடித்தவராய் ஸ்ருத்வா அறிந்து ததா அதனால் பிரமுதித்தக களிப்புற்று விளங்கிற்று. அயோத்தியாவாசிகளான ஜனம் எல்லாமும் இவ்விஷயமாய் வைதேகியாருடன் கூட ஸ்ரீராகவரை உபவாச நோன்பை முடித்தவராய் அறிந்து அதனால் களிப்புற்று விளங்கிற்று. தத்தப் பௌர ஜனசர்வஹ ஸ்ருத்வா ராமாபிஷேச்சனம் பிரபாதாம் ரஜனீம் திருஷ்ட்வா சக்ரே சோபயித்தும் புரீம். ராமாபிஷேச்சனம் ஸ்ரீராமரது பட்டாபிஷேக மகோத்சவம் ஒன்றையே ஸ்ருத்வா சிந்தித்து கொண்டிருந்த பௌரஜனக பட்டணத்து ஜனம் சர்வக எல்லாமும் ரஜனீம் பிரபாத்தாம் இரவு முடிந்து திருஷ்ட்வா ததக கண்ட மாத்திரத்தில் புரீம் பட்டணத்தை சோபயித்தும் சக்கரே அலங்கரிக்க தலைப்பட்டது.
ஸ்ரீராமரது பட்டாபிஷேக மகோத்சவம் ஒன்றையே சிந்தித்து கொண்டிருந்த பட்டணத்து ஜனம் எல்லாமும் இரவு முடிந்து கண்ட மாத்திரத்தில் பட்டணத்தை அலங்கரிக்க தலைப்பட்டது. சித்தாப்ரஷிகராபேஷு தேவதாயதனேஷு சதுஷ்பதேஷு ரத்யசு சைத்யேஷ்வட்டாலகேஷு நானாபன்ய சம்ருத்தேஷு வணிஜமாபனேஷு குடும்பினாம் சம்ருத்தேஷு ஸ்ரீமத்சு பவனேஷு சபாசு चैव सर्वासु वृक्षेष्वालक्षितेषु च ध्वजा समुच्छ्रिता साधु पताकाश्च भवंस्तदा तदा அப்பொழுது ध्वजाः च கொடிகளும் பதாக்காः च பதாக்கைகளும் சித்தாப்ரஷிகராபேஷு வெளுத்த மேகங்களையுடைய மலைச்சிகரங்களையொத்த தேவதாயதனேஷு ச தேவாலயங்களிலும் சதுஷ்பதேஷு 4 சந்திகளிலும் ரத்யாசு வீதிகளிலும் சைத்யேஷு யாகசாலைகளிலும் அட்டாலகேஷு ச கோட்டை மதில்களின் மேல் போர் புரிவதற்காக கட்டப்பட்டிருக்கும் நாட்கால் மண்டபங்களிலும் வணிஜாம் வியாபாரிகளுடைய நானாபன்ய சம்ருத்தேஷு பலவகை பண்டங்கள் நிறைந்த ஆப்பனேஷு ச கடைகளிலும் குடும்பினாம் இல்லறத்தார்களுடைய சம்ருத்தேஷு சம்ருத்தி உள்ளனவும் ஸ்ரீமத்சு சம்பத்துடன் விளங்குபவைகளுமான பவனேஷு ச வீடுகளிலும் சர்வாசு சமஸ்த சபாசு ச சபா மண்டபங்களிலும் ஆலக்ஷிதேஷு உயர்ந்து ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற விருக்ஷேஷு ஏவ மரங்களிலும் சாது மிக்க அழகாய் சமுச்ரிதாக அபவன் நாட்டப்பட்டன. அப்பொழுது கொடிகளும் பத்தாக்கைகளும் வெளுத்த மேகங்களையுடைய மலைச்சிகரங்களையொத்த தேவாலயங்களிலும் 4 சந்திகளிலும் வீதிகளிலும் யாகசாலைகளிலும் கோட்டை மதில்களின் மேல் போர் புரிவதற்காக கட்டப்பட்டிருக்கும் நாட்கால் மண்டபங்களிலும் வியாபாரிகளுடைய பலவகை பண்டங்கள் நிறைந்த கடைகளிலும் இல்லறத்தார்களுடைய சமிருத்தியுள்ளனவும் சம்பத்துடன் விளங்குபவைகளுமான வீடுகளிலும் சமஸ்த சபா மண்டபங்களிலும் உயர்ந்து ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற மரங்களிலும் மிக்க அழகாய் நாட்டப்பட்டன. நட்ட நர்த்தக்க சங்கானாம் காயகானாம் ச காயத மனக்கருண சுகவாச்சः சுஷ்ருவுश्च ததஸ்ததः ராமாபிஷேகயுக்தாश्च कथाश्चक्रोर्मिथो जनाः रामाभिषेके सम्प्राप्ते चत्वरेषु गृहेषु च बाला अपि क्रीडमाणा गृहद्वारेषु संघर्षः. रामाभिषेके श्रीरामरद पट्टाभिषेकं सम्प्राप्ते ततः समीपத்த அளவில் ஜனாः ஜனங்கள் गृहेषु च வீடுகளிலும் சத்வரேஷு ச 4 சந்துகளிலும் கிருஹத்வாரேஷு வீட்டு வாயில்களிலும் சங்கஷா கூட்டம் கூட்டமாய் சேர்ந்து கிரீடமானாக விளையாடி கொண்டிருக்கும் பாலாகா அப்பி சிறுவர்களும் மித்தகா ஒருவரோடொருவர் ராமாபிஷேக யுக்தாக ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்தை பற்றியதாய் கத்தாகா ச பேச்சுக்களையே பேசிக்கொண்டிருந்தார்கள். கத்தாகா ச சக்ருஹு பேச்சுக்களையே பேசிக்கொண்டிருந்தார்கள். தத்தக காலத்தில் நட்ட நர்த்தக்க சங்கானாம் கூட்டம் கூட்டமாயிருந்த நட்டர்கள் நர்த்தகர்களுடையவும் காயத்தாம் வாய்ப்பாடகர்களுடையவும் காயக்கானாம் ச வாத்தியங்களுடன் ஆடுகிறவர்களுடையவும் மனக கரண சுகாக செவிக்கு இனியதாயும் மனதை கவருகிறதுமாக இருக்கிற வாச்சக ச பாட்டுகளை சுஷ்ருவு கேட்டார்கள். ஸ்ரீராமரது பட்டாபிஷேகம் சமீபித்த அளவில் ஜனங்கள் வீடுகளிலும் 4 சந்துகளிலும் வீட்டு வாயில்களிலும் கூட்டம் கூட்டமாய் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும் சிறுவர்களும் ஒருவரோடொருவர் ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்தை பற்றியதாய் பேச்சுக்களையே பேசிக்கொண்டிருந்தார்கள்.
அக்காலத்தில் கூட்டம் கூட்டமாயிருந்த நட்டர்கள் நர்த்தகர்களுடையவும் வாய்ப்பாடகர்களுடையவும் வாத்தியங்களுடன் ஆடுகிறவர்களுடையவும் செவிக்கினியதாயும் மனதை கவருகிறதுமாய் இருக்கின்ற பாட்டுகளை கேட்டார்கள். கிருத்த புஷ்போபஹாரಶ್ಚ धूपगन्धादिवासितः राजमार्गकृत श्रीमान् पौरे रामाभिषेचने. पौरे பட்டணத்தில் ராமாபிஷேச்சனே ஸ்ரீராமாபிஷேக சமயத்தில் ராஜமார்க ராஜவீதி கிருத்த புஷ்போபஹாரக நறுமலர் துவ பெற்றதாய் தூபகந்தாதி வாசிதா ச தூபங்களின் வாசனையால் எங்கும் கம கமவென்று மணக்கின்றதாய் ஸ்ரீமான் மிக்க அழகாய் கிருத்தகா செய்யப்பட்டது. பட்டணத்தில் ஸ்ரீராமாபிஷேக சமயத்தில் ராஜவீதி நறுமலர் துவ பெற்றதாய் தூபங்களின் வாசனையால் எங்கும் கம கமவென்று மணக்கின்றதாய் மிக்க அழகாய் செய்யப்பட்டது. प्रकाशीकरणार्थं च निशागमन शङ्कय दीपवृक्षां स्थितचक्रोरनुरत्यासु सर्वशः. तथा वण्णमे அனுரத்யாசு வீதிகளில் சர்வசக எல்லா பக்கங்களிலும் நிஷாகமன சங்கைய ராத்திரியாய் விடுமோ என்னும் சங்கையால் பிரகாஷீகரணார்த்தம் ஸ்பஷ்டமாய் தரிசிக்கும் பொருட்டு தீப விருக்ஷாஞ்ச ஸ்தம்பங்கள் மீதுள்ள விளக்குகளையும் சக்ரு அமைத்தார்கள். அவ்வண்ணமே வீதிகளில் எல்லா பக்கங்களிலும் ராத்திரியாய் விடுமோ என்னும் சங்கையால் ஸ்பஷ்டமாய் தரிசிக்கும் பொருட்டு ஸ்தம்பங்கள் மீதுள்ள விளக்குகளையும் அமைத்தார்கள். அலங்காரம் புரஸ்யைவம் கிருத்வா தத்புரவாசினः ஆகாங்க்ஷமாணா ராமஸ்ய யவராஜ்யாபிஷேச்சனம். தத்புரவாசினக அந்நகரத்தார்கள் புரஸ்ய நகரத்திற்கு ஏவம் மேற்கண்டவாறு அலங்காரம் கிருத்வா அலங்காரத்தை செய்து முடித்துவிட்டு ராமஸ்ய ஸ்ரீராமரது யவராஜ்யாபிஷேச்சனம் யுவராஜ்யாபிஷேகத்தை ஆகாங்ஷமானாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்நகரத்தார்கள் நகரத்திற்கு மேற்கண்டவாறு அலங்காரத்தை செய்து முடித்துவிட்டு ஸ்ரீராமரது யுவராஜ்யாபிஷேகத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சமேத்யே சங்கஷः சர்வே சத்வரேஷு சபாசு ச கதயந்தோ மிதஸ்தத்ர பிரசம்சர்ஜனாதிபம். சத்வரேஷு நாட்சந்திகளிலும் சபாசு ச சபைகளிலும் சங்கஷக கூட்டம் கூட்டமாக சமேத்தியே கூடியிருந்த சர்வே எல்லோரும் தத்ர அப்பொழுது ஜனாதிபம் சக்கரவர்த்தியாரை பற்றி மித்தக ஒருவருக்கொருவர் கதையந்தக பின்கண்டவாறு பேசிக் கொண்டிருந்தவர்களாய் பிரசம்சுகு புகழ்ந்து கொண்டாடினார்கள். நாட்சந்திகளிலும் சபைகளிலும் கூட்டம் கூட்டமாக கூடியிருந்த எல்லோரும் அப்பொழுது சக்கரவர்த்தியாரை பற்றி ஒருவருக்கொருவர் பின்கண்டவாறு பேசிக் கொண்டிருந்தவர்களாய் புகழ்ந்து கொண்டாடினார்கள். அஹோ மகாத்மா ராஜாயம் இக்ஷ்வாகுகுலநந்தனः ஞாத்வா விருத்தமாத்மானம் ராமம் ராஜ்யேபிஷிக்ஷ்யதி. எவர் விருத்தம் வயதாய்விட்டதாக ஆத்மானம் ஞாத்வா தன்னை உணர்ந்து ராஜ்ய அரசாளுகையில் ராமம் ஸ்ரீராமரை அபிஷேக்ஷதி பட்டம் சூட்டி வைக்கப் போகிறாரோ அந்த ஐயம் இந்த இக்ஷ்வாக்கு குல நந்தனக இக்ஷ்வாக்கு குல பிள்ளையான ராஜா சக்கரவர்த்தியார் மகாத்மா அஹோ மகாத்மாவென கொண்டாடப்பட வேண்டியவரே. எவர் வயதாய் விட்டதாக தன்னை உணர்ந்து அரசாளுகையில் ஸ்ரீராமரை பட்டம் சூட்டி வைக்கப் போகிறாரோ அந்த இந்த இக்ஷ்வாக்கு குல பிள்ளையான சக்கரவர்த்தியார் மகாத்மாவென கொண்டாடப்பட வேண்டியவரே. சர்வே ஹ்யனோ கிருஹீதாஸ்மோ யன்னோ ராமோ மஹீபதிः சிராய பவீதா கோப்தா திருஷ்டலோக பராவரः. திருஷ்டலோக பராவரக பூர்வீக சம்பிரதாயங்களில் நிபுணராகிய ராமக ஸ்ரீராமர் மஹீபதி சக்கரவர்த்தியாகி சிராய வெகு காலம் நக நம்மை கோப்தா ரட்சிக்கிறவராய்
பவித்தா விளங்கப் போகிறார். யத்ஹி என்கிற காரணத்தால் சர்வே நாம் எல்லோரும் அனுகிரகீதாக ஸ்மஹா அனுகிரகிக்க பெற்றவர்கள் ஆகின்றோம். பூர்வீக சம்பிரதாயங்களில் நிபுணராகிய ஸ்ரீராமர் சக்கரவர்த்தியாகி வெகு காலம் நம்மை ரட்சிக்கிறவராய் விளங்கப் போகிறார் என்கிற காரணத்தால் நாம் எல்லோரும் அனுகிரகிக்க பெற்றவர்கள் ஆகிறோம். அனுத்தத மனா வித்வான் தர்மாத்மா பிராத்ருவத்சலஹ யதா ச பிராத்ருஷோ ஸ்னிக்தஸ் ததாஸ்மாஸ்வப்பி ராகவஹ. ராகவஹ ஸ்ரீராகவர் அனுத்தத மனாக கொஞ்சமேனும் கர்வமே இல்லாதவர், வித்வான் நன்றாய் கற்றறிந்தவர், தர்மாத்மா தர்மாத்மா, பிராத்ருவத்சலக சகோதரர்களிடம் வாத்சல்யமுடையவர், பிராத்ருஷோ பிராத்ருக்களிடத்தில் யதா ததா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே, அஸ்மாசு அப்பீச்ச நம்மிடத்திலும் ஸ்னிக்தக அன்புடையவர். ஸ்ரீராகவர் கொஞ்சமேனும் கர்வமே இல்லாதவர், நன்றாய் கற்றறிந்தவர், தர்மாத்மா சகோதரர்களிடம் வாத்சல்யமுடையவர், பிராத்ருக்களிடத்தில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நம்மிடத்திலும் அன்புடையவர். சிரம் ஜீவத்தோ தர்மாத்மா ராஜா தசரதோத்நகः யத் பிரசாதேனாபிஷிக்தம் ராமம் த்ரக்ஷ்யாமஹே வயம். யத் பிரசாதேன எவரது அனுகிரகத்தால், வயம் நாம் ராமம் ஸ்ரீராமரே அபிஷிக்தம் பட்டாபிஷிக்தராக, திரக்ஷ்யாமகே காணப்போகிறோமோ அந்த அனகஹ குற்றமற்ற தர்மாத்மா தர்மாத்மாவாகிய தசரதக ராஜா தசரத சக்கரவர்த்தியர் சிரம் வெகு காலம் ஜீவத்தோ ஜீவித்திருக்க வேண்டும். எவரது அனுகிரகத்தால் நாம் ஸ்ரீராமரை பட்டாபிஷிக்தராக காணப்போகிறோமோ அந்த குற்றமற்ற தர்மாத்மாவாகிய தசரத சக்கரவர்த்தியர் வெகு காலம் ஜீவித்திருக்க வேண்டும். ஏவம் விதம் கதயதாம் புராணாம் சுஷ்ரூஸ்ததா திக்பியோபி ஸ்ருத விருத்தாந்தாக பிராப்தா ஜானபதா ஜனாஹ. ஜானபதாக கிராமவாசிகளான ஜனாஹ அப்பி ஜனங்களும், ஸ்ருத்த விருத்தாந்தாக தற்கால விருத்தாந்தத்தை கேள்விப்பட்டவர்களாய், திக்பியக எல்லா திக்குகளில் இருந்து, பிராப்தாக வந்து சேர்ந்தார்கள். ஏவம் விதம் மேற்கண்ட வண்ணமாய் பௌராணாம் பட்டணத்து ஜனங்கள் கதையதாம் பேசிக்கொண்டிருக்கையில், ததா அப்பொழுது சுஷ்ருவுகு காது கொடுத்து கேட்டார்கள். கிராமவாசிகளான ஜனங்களும் தற்கால விருத்தாந்தத்தை கேள்விப்பட்டவர்களாய் எல்லா திக்குகளிலும் இருந்து வந்து சேர்ந்தார்கள். மேற்கண்ட வண்ணமாய் பட்டணத்து ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கையில் அப்பொழுது காது கொடுத்து கேட்டார்கள். தேத்து திக்பிய புரீம் பிராப்தா த்ரஷ்டும் ராமாபிஷேச்சனம் ராமஸ்ய பூரயாமாசுஹு புரீம் ஜானபதா ஜனாஹ. ராமஸ்ய ஸ்ரீராமரது ராமாபிஷேச்சனம் ஆனந்தகரமாயுள்ள பட்டாபிஷேகத்தை திரஷ்டும் கண்டுகளிக்க திக்பியக திக்குகளில் இருந்து புரீம் பட்டணத்திற்கு பிராப்தாக வந்து சேர்ந்தார். தே ஜனபதாக அந்த நாட்டுப்புற ஜனங்கள், தே ஜானபதாக ஜனாக அந்த நாட்டுப்புற ஜனங்கள் புரீம் பட்டணத்தை இப்பொழுது புரையாமாசுகோ இடைவெளியின்றி செய்துவிட்டார்கள். ஸ்ரீராமரது ஆனந்தகரமாயுள்ள பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்க திக்குகளில் இருந்து பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த நாட்டுப்புற ஜனங்கள் பட்டணத்தை இப்பொழுது இடைவெளியின்றி செய்துவிட்டார்கள். ஜனோகைஸ்தையேர் விசர்பத்பிஹே சுஷ்ருவேத்தத்ர நிஸ்வனஹ பூர்வசூதீர்ணவேகஸ்யே சாகரஸ்யேவ நிஸ்வனஹ. விசர்பத்பிஹே வந்து கூடிவிட்ட, தைஹி அந்த ஜனோகைஹி ஜனக்கூட்டங்களால், தத்ர நிஸ்வனக ஏற்பட்ட அந்த கோஷமானது, பர்வசு பருவகாலங்களில், உதீர்ண வேகஸ்ய பொங்குகின்ற, சாகரஸ்ய சமுத்திரத்தினுடைய, நிஸ்வனக இவ ஒலி போலவே, சுஷ்ருவே முழங்கிற்று. வந்து கூடிவிட்ட அந்த ஜனக்கூட்டங்களால் ஏற்பட்ட அந்த கோஷமானது பருவகாலங்களில் பொங்குகின்ற சமுத்திரத்தினுடைய ஒலி போலவே முழங்கிற்று.
ततस्तदिन्द्रक्षये सन्निभं पुरं दिद्रुक्षुभिर्जानपदैरुपागते समन्ततः सस्वनमाकुलं बभो समुद्रयादोभिरिवार्णवोदकम् ततः அப்பொழுது தித்ருக்ஷுபிஹி கண்டு கழிக்க வேண்டுமென்னும் அவாக்கொண்டு உபாகத்தையே வந்து சேர்ந்த ஜானபதேஹி கிராமத்தார்களால் இந்திரக்ஷய சந்நிபம் இந்திரனது பட்டணம் போன்றதாகிய தந்த புறம் பட்டணம் சஸ்வனம் கோஷிக்கப்பட்டதாய் சமந்ததக எங்கும் ஆக்குலம் நிறைந்ததாய் அர்ணவோதக்கம் சமுத்திர ஜலமானது சமுத்திர யாதோபிஹி சமுத்திரத்தில் இருக்கும் ஜந்துக்களால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பபோ விளங்கிற்று. அப்பொழுது கண்டு கழிக்க வேண்டும் என்னும் அவா கொண்டு வந்து சேர்ந்த கிராமத்தார்களால் இந்திரனது பட்டணம் போன்றதாகிய அந்த பட்டணம் கோஷிக்கப்பட்டதாய் எங்கும் நிறைந்ததாய் சமுத்திர ஜலமானது சமுத்திரத்தில் இருக்கும் ஜந்துக்களால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே விளங்கிற்று. इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे षष्ठः सर्गः।